பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐடியாவே இல்லை. நான் இன்றைக்கி சண்டேங்கிறதுக்காக எதுவும் ஸ்பெஷலாலாம் செய்யணும்னு நினைக்கவே இல்லை. இங்கே பாருங்க, சட்டி அப்போவே காய வச்சேன். அது சூட்டில் கருப்பாயிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்டவ்வை பற்ற வைக்கலான்னுட்டு வெளியில் போயிருந்தேன். என் பையன் கேட்டுச்சு, ஏதாவது வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி. எனக்கு வேணாம்ப்பா, இப்போ தான் ஒரு நாள் பிரியாணி போட்டிருக்கோம், மறுபடியும் ஒரு நாள் சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கு, இப்போது அடிக்கடி சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு. சரி, உன் இஷ்டம், எனக்கு வேணாம், நீ எது வேணால் எதனா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி 1/4 கிலோ சிக்கனில் யாருமே குழம்பு வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1/4 கிலோ சிக்கனை தண்ணி குழம்புன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து இந்த சிக்கனை எடுத்து குழம்பு வச்சு முடிஞ்சதும் எடுத்து அதை அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நான் இது வரைக்கும் அது மாதிரி செஞ்சதில்லை. அதுக்கு நாட்டுக்கோழினா நல்லாயிருக்கும். சரி, நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு துருவி தான் வச்சுருக்கேன். அது அப்படியே வெந்துடும். அப்புறம் சின்ன வெங்காயத்தில் ஒரு 75 கிராம் போல் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே நமக்கு தாங்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது சிக்கன் குழம்பும் அப்புறம் குழம்பு பொடியும் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி குழம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தான் தண்ணி குழம்பாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஒரு இது வரணும்ல, ரொம்ப டொடா நல்லோல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தக்காளியை அப்படியே நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். அப்புறம் நான் அந்த குழம்புக்கு பிரியாணிக்கு மாதிரி ஸ்பைசி ஐட்டம்லாம் போட மாட்டேன். இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் குழம்புக்கு போட மாட்டேன். அதனால் கேன்சல். எதுவுமே நான் சொல்லாததுனால சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கு. கருவேப்பிலை மல்லிச்செடி எதுவும் வாங்கிட்டு வரல. இந்த வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சு, அதை மட்டுமே அதுவே காஞ்சி போச்சு, போட போகிறேன். புதினா மல்லி எல்லாம் பிரியாணி செய்கிறதுக்கு வாங்கினது மிச்சம் அப்படியே காஞ்சி இன்னைக்கு காலையில் தான் தூக்கி போட்டேன். அது இருந்திருந்தால் கூட போட்டிருக்கலாம். சரி, இது இப்போ குழம்பு பண்ண ரெடி ஆகலாமா? இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக வழக்கமாக புளிக்குழம்பு அந்த மாதிரி மசாலா நிறைய போடுறதுக்கெலாம் இது ஒரு கரண்டி ஊற்றுவேன். நான் இன்றைக்கி 1/2 கரண்டி தான் ஊற்றியிருக்கேன், வேணாம் ரொம்ப என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வாரத்தில் இது 3வது ட்ரிப்பாக ஆயிடுச்சு இந்த சிக்கன் சாப்பிட்றது. அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. சரி, என்ன செய்ய, அது இஷ்டம். இதில் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கிறேன் நான். சோம்பு மட்டும் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு போடலாம். ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். பெருஞ்சீரகத்தில் கருப்பாக என்னமோ கடுகு கிடக்குன்னு நினைக்கிறேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வெங்காயம் போடும். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இந்த கருவேப்பிலை. குழம்பு இறக்கும்போது போடுறதுக்கெல்லாம் மல்லிலாம் இல்லை. வாங்க சொல்கிறதுனா வாங்கலாம், வேண்டாம் இன்னொரு தரம் போய் அதை கடைக்கு போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பார்த்தேன். இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு. தக்காளி அடிக்கடி சேர்க்கறதில்ல, அதனால் அது ஒரு 2 தக்காளி அப்படியே கொஞ்சம் சுருங்கி இருந்துச்சு. அழுகி கெட்டெல்லாம் போல் தோல் சுருக்கமாக இருந்துச்சு. அதனால் நான் அந்த தக்காளியவே அரைச்சி வச்சிட்டேன்.
பார்க்கணும் இன்றைக்கி இந்த தண்ணி குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, நமக்கு 2 வேளை குழம்பு வச்சு இறக்கிடலாம். இதுனா நம்ம வந்து அந்த கறியெல்லாம் எடுத்து மறுபடியும் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டுரும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கணும். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நல்லா அது வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி ஊற்றிடுறேன் அதில். தக்காளியும் சேர்ந்து வதங்கிடுச்சா, இப்போ நம்ம வந்து மசாலாவை போட்டுடலாம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இல்லைன்னு வைங்களேன், சிக்கன் போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாசனையும் போய் அந்த தண்ணியும் வத்துற வரைக்கும் சிக்கன் வந்து ரஃப் ஆயிரும், நல்லா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் வந்து நம்ம மசாலா வாசனை கொஞ்சம் போக விட்டுட்டு, ஏன்னா வந்து இதிலேருந்து எடுத்து நம்ம திரும்ப வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்ல, அதனால மசாலா வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குதா, அது நல்லா கொதித்து அந்த நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு நம்ம சிக்கனை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை இது வெந்திருக்கு, அரை பங்கு அந்த மசாலா வாடை ஓரளவு போயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் முதல்லையே தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான், ஏன்னா தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு திக்காக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வெந்த பிறகு முழுசாக மசாலா வாசனையும் போன பிறகு நம்ம வந்து சிக்கனை பிரித்து எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம். இப்போது நம்ம கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, அப்படியே பூ மாதிரி வருது. பூ மாதிரி வருது. இப்போ கறி வெந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ கொஞ்சோண்டு குழம்ப வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குழம்பும் நல்லா ரெடியாகி இருந்துச்சுன்னா அப்போ இப்போ கரெக்டாக இறக்கிட்டு கறியெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் இல்லையா. குழம்பு கொஞ்சம் சூடு ஆறணும். குழம்ப குடிச்சு பார்ப்போம்மா. நல்லா காரமாக இருக்குது, ருசியாக இருக்குது.
கொஞ்சம் இன்னும் கொதிச்சா தேவலை போல் இருக்குது. சரி, அப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த சிக்கனெல்லாம் எடுத்துட்டு குழம்பை மட்டும் ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுக்கிறதுக்காக ரெண்டு இந்த ஸ்பைசின்னு சொல்லுவோம்ல, 2 கிராம்பு, சின்ன பட்டை, ஒரு சின்ன அன்னாசி பூ துண்டு, கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி வெள்ளைப்பூடு துருவலும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் எடுப்போம் சிக்கனை. ஏன்னா திரும்ப வெந்துருச்சு சிக்கன், நம்ம திரும்ப சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரப்பர் மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் இப்போவே எடுத்துடலாம். சும்மா என் பையனோட ஆசைக்காக தான் இன்றைக்கி சிக்கனை செய்கிறது. எனக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது அடிக்கடி சாப்பிட்டா. அப்புறம் என்ன செய்கிறது? அவ்வளோதான் 1/4 கிலோவுக்கு அவ்வளோதான் இருக்கும். தேடக்கூடாது. இன்னும் இங்கே இருக்க ஒரு பீஸ் இருக்குன்னா அவ்வளோதான், இல்லை, முடிஞ்சிருச்சு. நம்ம இது கிடக்கட்டும். அந்த சிக்கன் குழம்புங்கிற ஒரு வாசனைக்கு ஒரு கொதிக்க விட்டுட்டு இதை இறக்கிடலாம். குழம்பு நல்லா தகன்னு கொதிச்சிருச்சுங்க. இதை இறக்கிட்டு நம்ம அந்த எடுத்து வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணுறது தான். அவ்வளோதான். குழம்பு இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் வாசனை காற்றா போயிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ரொம்பவே காஞ்சி போச்சு. நம்ம டக்குன்னு இந்த ஸ்பைசியை போட்டுடலாம். ஸ்பைசஸை போட்டுட்டு அப்படியே இஞ்சி பூண்டு துருவலையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். அது எப்போவுமே நான் மறக்கிற விஷயந்தான். கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இப்போ இதில் சிக்கனை போட்டுருவோமா? குழம்பு எல்லாம் கூட்டி முடித்து கொதிக்கிற தருவாயில் உப்பு போட மறந்துட்டேங்கிறது ஞாபகம் வந்துட்டு அப்புறம் கரெக்டாக உப்பு எடுத்து போட்டுட்டேன். அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ கறியில் உங்களுக்கு உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் இதுக்கு தனியாக நம்ம உப்பு போட வேணாம். ஆனால் கொஞ்சம் போல் கொஞ்சம் பொடி, சிக்கன் பொடி போட்டுக்கிறோம். எனக்கு போடுறதுக்கே மனசே வரமாட்டேன். இது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் கிடையாது. பொரிக்கிறதுக்குன்னா தனியாக செஞ்சுருவோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ உடம்பு கெட்டு போன பிறகு இந்த வீடியோ ஆரம்பித்த பிறகு இது பொரிக்கிறது வறுக்கிறது இதெல்லாமே விட்டு போச்சு. நல்லா இருந்தோம்னா அதுவே போதும். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தொந்தரவாக தான் இருக்கேன். ஆனால் நானே நினச்சிக்கிறேன் நான் தொந்தரவாக தான் இருக்கேன்னுட்டு. சரி, இதை ஒரு நல்லா இப்போ போட்டிருக்கிற பொடியோட வாசனை போகணும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சூடு தானே பயமாக இருக்குது. உங்களுக்கு சூட்டோட ருசியும் தெரியாது. அது ஒரு விஷயம்.
சூட்டோடு சாப்பிடும்போது ருசி தெரியாது. நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் செஞ்சது. அப்புறம் எப்படி என்ன சொல்லுவேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சிக்கன் 65 கிடையாது, சிக்கன் 100 வேணால் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 100க்கு 100 சூப்பராக இருக்குது. ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு. என்ன எல்லோரும் அதிக அளவில் செஞ்சு காமிப்பாங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை, ஒரு ஆளுக்காக தான் செய்கிறேன் நான். ஏன் நாங்கள் வரமாட்டோமா சாப்பிடான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்க. பழைய நண்பர்களும் வாங்க, புது நண்பர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு சாப்பிட வாங்க. இன்னும் வேணும்னாலும் அதிகமாக எடுத்து செஞ்சு தரேன். அப்புறம் வழக்கம் போல் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோண்டெல்லாம் செஞ்சு ஷேர் பண்ண முடியாது, நிறைய செஞ்சு சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்தொரு வீடியோவிலையும் உங்களை காண ஆவலாக காத்திருக்கும் சகி கிச்சன். நன்றி, வணக்கம்.